இன்று தொடங்கியது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அரசின் உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. தேசிய கீதம் இசைக்காததால் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ரவி வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். ஆளுநர் வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை அளித்த விளக்கப்பதிவு சில நிமிடங்களில் எக்ஸ் கணக்கில் இருந்து நீக்கம். அமலாக்கத்துறை சோதனைக்கும் தமது டெல்லி பயணத்துக்கும் சம்பந்தமில்லை. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. வரும் 14, 15ஆம் தேதிகளில் அவனியாபுரம், பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு ஆன்லைன் முன்பதிவு நாளை தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்புச் சட்டம். சிறப்பு புலனாய்வு குழுவின் பரிந்துரையின்படி நடவடிக்கை என காவல்துறை தகவல். அம்பேத்கர் விருது அறிவித்ததற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விசிகா MP ரவிக்குமார் நன்றி. விருதை திருமாவளவனுக்கு சமர்ப்பிப்பதாக விசிகா MP ரவிக்குமார் நிகழ்ச்சி. பிப்ரவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் பிரதமர் மோடி. ராஃபேல் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்குவதற்கான $10 பில்லியன் ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என தகவல். ஒடிசாவில் பட்டியலினத்தை சேர்ந்த 2 மீது கிராம மக்கள் தாக்குதல். ஆடு திருடியதாக கூறி செருப்பு மாலை அணிவித்து சித்திரவதை செய்த கொடூரம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா முன்னேற்றம். சிட்னி போட்டியில் ஏற்பட்ட தோல்வியால் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை பறிகொடுத்தது இந்திய அணி. மதகஜராஜா பட முன்னோட்ட நிகழ்ச்சியில் உடல் நடுக்கத்துடன் பேசிய விஷாலை கண்டு ரசிகர்கள் அதிர்ச்சி. அதீத காய்ச்சலுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக தகவல்.